கும்பராசி நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். தங்களுடைய வாழ்வில் இந்த தருணத்தில் உறுதியாகவே இந்த காரியத்தில் மட்டும் எச்சரிக்கை மிக மிக அவசியம் என்று சொல்லக்கூடிய வகையில் எந்தெந்த நிகழ்வுகள் அமைந்துள்ளன என்பதை ஆராய்ந்து பார்க்கும் போது உறுதியாகவே கும்பராசிக்காரர்களுக்கு பூர்வ புண்ணிய ஸ்தானம் என்று சொல்லக்கூடிய 5ல் குரு வலம் வரும்போது அவருடன் இணைந்து ஆட்சி பலம் பெற்றிருக்கிறார் வித்யாகாரகரான புதன். மேலும் 15ஆம் தேதி முதல் முதலும் முடிவுமாக இருக்கக்கூடிய சூரியன், நவ கிரகங்களிலே முதன்மை கிரகமாக இருக்கக்கூடிய சூரியன் இவர்களுடன் இணைந்து பூர்வ புண்ணிய ஸ்தானம் என்று சொல்லக்கூடிய 5ஆம் இடத்தை வலு சேர்க்க போகிறாருங்க. 3 கிரகநிலைகள் ஒன்றாக இணைந்து 5ஆம் இடத்தை வலு சேர்க்கும் இந்த தருணம் என்பது கும்பராசிக்காரர்களுக்கு உறுதியாகவே அதிரடியான மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்கிறது. இந்த வேளையில் ஜென்மராசியில் ஆட்சி பலம் பெற்று ராகுவுடன் இணைந்து வலம் வருகிறாருங்க சனி. எனவே இந்த வேளையில் சற்று விழிப்புணர்வுடன் இருந்தால் சில நல்ல பல வாய்ப்புகளையும் சந்தர்ப்பங்களையும் ஜென்ம சனியின் ஆதிக்கம் முழுமையாக வீழக்கூடிய இந்த வேளையில் உங்களை தேடி வரும். திருக்கணிதத்தின்படி ஏற்கனவே ஜென்மசனியின் ஆதிக்கம் நிறைவடைந்திருக்கிறது. இருந்தாலும் கூட 7.5 சனி காலகட்டம் என்பதால் சற்று கவனத்துடனும் விழிப்புணர்வுடனும் இருப்பது நல்லது. ஏனென்றால் ராசியின் அதிபதியான சனி பகவானின் பார்வையில் குரு பகவான் சமகிரகமாக பார்க்கப்படுகிறார். 5ஆம் இடத்தில் ஆட்சி பலம் பெற்றிருக்கக்கூடிய வித்யாகாரகரான புதன் நட்பு கிரகமாக பார்க்கப்படுகிறாருங்க சனி பகவானுக்கு. அதே வேளையில் 5ஆம் இடத்தில் இணைந்திருக்கக்கூடிய முதன்மை கிரகமும் உஷ்ண கிரகமுமாக இருக்கக்கூடிய சூரியன் பகை கிரகமாக பார்க்கப்படுகிறார். சனியின் பார்வையில் நட்பு, சமம், பகை என 3 இடங்களையும் குறிக்கக்கூடிய கிரகநிலைகள் ஒன்றாக இணைந்து சஞ்சரிப்பதால் எந்த காரியத்தை மேற்கொண்டாலும் நீங்கள் எதிர்பார்க்கிறபடி சிறப்பான வாய்ப்புகள் கிடைக்கும். ஆனால் இந்த காரியத்தில் மட்டும் உறுதியாகவே எச்சரிக்கை மிக மிக அவசியம் என்று சொல்லக்கூடிய வகையில் பல வாய்ப்புகளை உறுதியாக ஏற்படுத்தி கொடுக்கிறாருங்க சூரியன், குரு மற்றும் புதன் ஆகிய கிரகநிலைகள். அதிலும் குறிப்பாக குரு பகவான் 5ஆம் இடத்தில் இருப்பது அமோக நன்மையை அள்ளி கொடுக்கும். குரு தனித்து இருப்பதை காட்டிலும் அவருடன் புதன் மற்றும் சூரியன் இணைந்திருப்பது மிக சிறப்பான வாய்ப்புகளையும் சந்தர்ப்பங்களையும் உறுதியாகவே ஏற்படுத்தி கொடுக்கும். எனவே நல்ல பல மாற்றங்களையும் முன்னேற்றத்தையும் எதிர்பார்க்கலாம். ஆனால் குரு பகவான், சனி, ராகு போன்ற கிரகநிலைகளின் அமைப்பை ஒப்பிட்டு பார்க்கும் போது குரு பகவான் அதீத நன்மை கொடுத்தாலும் சனி, ராகு போன்ற கிரகநிலைகள் ஜென்மத்தில் இருப்பதால் உறுதியாகவே இந்த வேளையில் இந்த காரியத்தில் மட்டும் எச்சரிக்கை மிக மிக அவசியம் என்று சொல்லக்கூடிய நிகழ்வாக பார்க்கப்படுவது இந்த தருணத்துல அகலக்கால் வைக்க வேண்டாங்க. அகலக்கால் வைக்கும் போது பல்வேறு வகையான சிக்கல்களை சந்திப்பதற்கான சூழல் உண்டு. அளவாக திட்டமிட்டு எந்த பணியாக மேற்கொண்டாலும் அதிக நன்மையும் நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய வளர்ச்சியும் கிடைக்கும். அதே சமயம் அதிகமாக ஆசைப்பட்டு அதனால் அளவுக்கு மீறி திட்டங்களை செயல்படுத்த முயற்சி செய்யும் போது அளவுக்கு மீறினால் அமிர்தமும் நஞ்சு என்று சொல்லக்கூடிய வகையில் உறுதியாகவே சில சிக்கல்களை சந்திப்பதற்கான சூழல் உருவாகலாம். எனவே இது போன்ற விஷயங்களில் உறுதியாகவே கும்பராசிக்காரர்கள் அதிக கவனத்துடனும் விழிப்புணர்வுடனும் இருக்க வேண்டும் என்பதை திட்டவட்டமாக கிரகநிலைகள் உறுதிப்படுத்துகின்றன. அதிலும் குறிப்பாக 5ஆம் இடத்தில் 3 கிரகநிலைகள் இணைந்து வலுப்படுத்தும் போது ஜென்மத்தில் சனியும் ராகுவும் இருக்கிறார்கள். எனவே இந்த தருணத்தில் முற்றிலுமாக கடன் வாங்க வேண்டாம், புதிய திட்டங்களை செயல்படுத்த வேண்டாம், தொழில் ரீதியான வளர்ச்சி பாதைகளில் பயணிக்க வேண்டாம் என்று சொல்லவில்லை. கடன் வாங்கினாலும் அவற்றை முதலீடாகவும் அசையும் அசையா சொத்துக்களை முதலீடு செய்தால் பெரிய அளவில் பிரச்சனை இல்லை. வீட்டிற்காக கடன் வாங்குதல், தொழிலுக்காக கடன் வாங்குதல், நிலம் புதிதாக சொத்துக்களை வாங்குவதற்காக கடன் வாங்குதல் போன்றவற்றை மேற்கொண்டால் நிச்சயமாக எந்த விதமான சிரமமும் இல்லை. ஆனால் அதே வேளையில் உதாரணமாக தற்போது நீங்கள் பங்குச்சந்தையில் முதலீடு செய்து ஒரு கணிசமான லாபத்தை ஈட்டி வருகிறீர்கள் என்று வைத்து கொண்டால் நிச்சயமாக இந்த வேளையில் அதிகமாக ஆசைப்பட்டு மற்றவர்களிடம் கடன் வாங்கியும் வட்டிக்கு கடன் வாங்கியும் அதில் முதலீடு செய்து பெரிய அளவுல லாபத்தை உடனடியாக ஈட்டி பலன் பெற வேண்டும் என்று நீங்கள் முயற்சி செய்யும் போது அகலக்கால் வைக்கும் போது சில சிக்கல்களை சந்திப்பதற்கான சூழல் கும்பராசிக்காரர்களுக்கு உருவாகும் என்பதை திட்டவட்டமாக
கிரகநிலைகள் எடுத்து காட்டுகிறது. எனவே இது போன்ற நிகழ்வுகளில் மட்டும் கூடுதல் கவனத்துடனும் விழிப்புணர்வுடனும் இருக்க வேண்டும். அது மட்டுமல்லாது இந்த வேளையில் எந்த ஒரு பணியை செய்ய முயற்சி செய்தாலும் அந்த பணி குறித்து சிந்தியுங்கள். ஆனால் சிந்தித்து கொண்டே இருக்காதீர்கள். அதிகமாக அந்த பணியை செய்யலாமா வேண்டாமா, செய்தால் என்னவாகும் என்று அதீத சிந்தனையும் அந்த திட்டத்தை முயற்சி அடையாமலே தோல்வியடைய செய்துவிடும். எனவே சற்று சிந்தியுங்கள். அது பிறகு அதை முயற்சி செய்யும் போது அதில் வரக்கூடிய சிரமங்களை கும்பராசிக்காரர்கள் எதிர்கொள்ளும் போது நிச்சயமாக வெற்றி கிடைக்கும். இந்த வேளையில் குரு பகவானுடன் இணைந்து புதன் மற்றும் சூரியன் வலம் வருவதால் பூர்வ புண்ணிய ஸ்தானம் மிகவும் வலுவுள்ளதாக மாறுகிறது. எனவே பூர்வீக சொத்துக்கள் ரீதியான பிரச்சனைகள் உள்ளிட்ட பல்வேறு வகையான பிரச்சனைகளும் சிரமங்களும் இந்த தருணத்தில் உறுதியாக விலகும். இந்த தருணத்தில் நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய நீதிமன்ற வழக்குகள், பாக பிரிவினை மற்றும் உடன் பிறந்தவர்களிடம் ஏற்பட்டிருக்கக்கூடிய மனக்கசப்பு போன்றவை உறுதியாகவே விலகுங்க. வெளிநாட்டு வேலை வாய்ப்பு மிக சிறப்பாக கிடைக்கும். இந்த வேலை தங்களுடைய வாழ்வில் மறக்க முடியாத நேரம் என்று சொல்லக்கூடிய வகையில் புதிய ஒப்பந்தம் மற்றும் பல்வேறு வகையில் வெற்றிகளை பெறக்கூடிய வகையில் சிறப்பான சந்தர்ப்பம் கிடைக்கும். புகழ் அதிகரிக்கக்கூடிய ஒரு இனிமையான தருணமாகவும் இந்த வேலை அமைகிறது. உடல்நலம் சார்ந்த விஷயங்களில் மிக சிறப்பான முன்னேற்றத்தையும் வளர்ச்சியையும் இந்த வேளையில் சந்திப்பதற்கான நல்ல சந்தர்ப்பம் கிடைக்கிறது. அதோடு மட்டுமல்லாது இந்த தருணத்தில் உங்களுடைய வயது எதுவாக இருந்தாலும் அந்த வயதிற்கு ஏற்றவாறு நீங்கள் முயற்சி செய்யக்கூடிய எந்த நிகழ்வாக இருந்தாலும் அதில் நல்ல முன்னேற்றம், டெவலப்மெண்ட், குரோத் என்று சொல்லக்கூடிய வளர்ச்சியை நோக்கி பயணிக்கக்கூடிய சந்தர்ப்பம் உண்டு. தற்போது பள்ளியில் படித்து கொண்டிருந்தால் கல்வியில் வளர்ச்சி கிடைக்கும். வேலை வாய்ப்பை தேடிக்கொண்டிருப்பவர்களுக்கு வேலை வாய்ப்பு கிடைக்கும். வேலையில் நல்ல உயர்வை சந்திக்க வேண்டும் என்று நினைக்கிறவர்களுக்கு அதன்படி உயர்வு கிடைக்குங்க. தொழிலில் பல மாற்றங்களையும் புதிதாக திட்டங்களை செயல்படுத்த வேண்டும் என்று நினைக்கக்கூடிய கும்பராசிக்காரர்களுக்கும் நிச்சயமாக நல்ல பலன் கிடைக்கக்கூடிய ஒரு தருணமாக அமைந்திருக்கிறது. ஏனென்றால் 5ஆம் இடத்தை வலுப்படுத்தக்கூடிய இந்த 3 கிரகநிலைகளும் லாபஸ்தானத்தை சப்தம பார்வையால் பார்க்கின்றன. அது மட்டுமல்லாது குரு பகவானின் பார்வை ஜென்ம ராசிக்கு கிடைக்கிறது. எனவே குரு பார்க்கின் கோடி நன்மை என்று சொல்லக்கூடிய வகையில் பல நல்ல வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் தடை தாமதம் இல்லாமல் உறுதியாகவே கும்பராசிக்காரர்களை தேடி எளிதில் வருவதற்கான சந்தர்ப்பம் கிடைக்கிறது. நீண்ட நாட்களாக ஆரோக்கிய தொல்லையில் சிக்கி தவிக்கும் உங்களுக்கு அந்த உடல்நல ஆரோக்கிய தொல்லைகள் நீங்கி நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய முன்னேற்றம் நிச்சயமாக கிடைக்கும். பல்வேறு வகையான புதிய மாற்றங்கள் அடுத்த கட்ட இடத்தை நோக்கி நகரக்கூடிய வாய்ப்பையும் சந்தர்ப்பத்தையும் கும்பராசிக்காரர்களுடைய வாழ்வில் உறுதியாகவே ஏற்படுத்தி கொடுக்கிறது. மேலும் இந்த தருணத்தை சாதகமாக மாற்றிக்கொள்ள நிச்சயம் கும்பராசிக்காரர்கள் வாரத்தில் ஞாயிற்றுக்கிழமை அருகாமையில் உள்ள திருக்கோவிலுக்கு சென்று தீபம் ஏற்றி வழிபாடு செய்யுங்கள். தங்களால் இயன்றவரை வாயில்லா ஜீவன் என்று சொல்லக்கூடிய பறவைகள், விலங்குகளுக்கு சிறு சிறு உதவி செய்யுங்கள். நிச்சயமாக நல்ல மாற்றமும் வளர்ச்சியும் தங்களுடைய வாழ்வில் கும்பராசிக்காரர்களை தேடி உறுதியாகவே வரும்.